அடர்ந்த காட்டுக்குள்ள சித்தரும் பரம பக்தரும் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சதுனால அவங்களுக்கு தாகம் எடுத்துச்சு. தாகம் எடுத்ததுனால தண்ணி எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தாங்க. அப்போ ஒரு புதருக்கு பின்னாடி ஒரு குளம் இருந்ததை பார்க்குறாங்க. அப்போ அந்த சித்தர் பறவை ரூபத்துக்கு மாறி பறந்து போய் இந்த தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ அங்கே இருந்த முள் செடிகள் எல்லாம் அவர் உடம்ப ரொம்ப காயப்படுத்தி அப்புறம்தான் போய் தண்ணி குடிக்கிறாரு. ஆனால் அந்த பரம பக்தர் உட்காந்த இடத்துல இருந்தே தியானம் பண்ணி அந்த தண்ணியை அங்கேயே வர வச்சு குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறாரு. இந்த கதையோட நீதி, சித்தர் தன்னைத்தானே நம்பினார். ஆனால் அந்த பக்தர் கடவுளை நம்பினார். அதனால் அவர் எந்த துன்பமுமே இல்லாமல் சுலபமாக தண்ணியை குடித்து தாகத்தை தீர்த்துக்கிட்டார்.